தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி தொகுதி பங்கீடு தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் திட்டம் என தகவல் வெளியாகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன். காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தர கூடுமா, இல்லது அதற்கு கூட்டியோ இல்ல குறைத்தோ தர வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ள நிலையில் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு தேசிய அமைப்பாளர் திரு முகுல் வாஸ்னிக் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அழகிரி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளார்கள். இன்று மாலை முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதில் 21 தொகுதி அடங்கிய பட்டியலை இன்று மாலை திமுகவுடன் ஒப்படைக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதியில் போட்டியிட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய நெல்லை, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் ஆகிய 12 தொகுதிகளை கூடுதலாகவும் இன்று மாலை பட்டியலை வழங்குவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. முகுல் வாஸ்னிக்குடனான இந்த ஆலோசனை கூடுதலில் மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த தொகுதிகளை வாங்கிக் கொண்டோம், இந்த முறை கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இன்று நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் 21 தொகுதி அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் கட்சி வழங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.
விருப்ப தொகுதிகளை தவிர்த்து மேலும் 12 தொகுதிகளின் பட்டியலை வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது பார்த்தோம்னா 21 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டிருக்கு. இந்த தொகுதிகளில் 9 விருப்ப தொகுதிகளாக கருதப்படுகிறது. மீதமுள்ள 12 தொகுதிகள் திமுக தலைமையிலிருந்து பெற திட்டமிட்டிருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா அந்த 12 தொகுதிகளில் திமுக தர மறுத்துச்சுன்னா காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் 9 நாடாளுமன்ற தொகுதியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் செல்வாக்காக காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் ஒரு முறை 2 முறை வெற்றி பெற்ற தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டு அதில் 12 தொகுதிகளை அடையாளப்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக 21 நாடாளுமன்ற தொகுதிகளின் பெயர் பட்டியலை இன்று மாலை திமுகவில் காங்கிரஸ் கட்சி ஒப்படைக்கிறது. பெரும்பாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூடுதலாக தொகுதிகளை போட்டியிட வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. அந்த அடிப்படையில் கூடுதலாக தொகுதிகளை கேட்ட பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. மேலும் திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் கொள்கை சார்ந்த கூட்டணியாக காங்கிரஸ் கட்சி பிரதான கட்சியாக கூட்டணி கட்சியாகவே விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் மிக பிரதான கட்சியாக திமுக இருப்பதால் பெரும்பாலான தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு. அதில் ஒரு சில தொகுதிகள் முன்ன பின்ன கூட்டி குறைத்தல் இருந்தாலும் கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஆகையால் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் அல்லது திமுக கொடுக்கக்கூடிய தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராமச்சந்திரன். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ். ஈஸ்பா, எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.